காலநிலை மாற்றத்தின் விளைவாக அதீதமான மழை, சுட்டெரிக்கும் வெயில், அதிக பனி என வானிலை மாற்றங்கள் நிகழ்வதாக சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். புவி வெப்பமயமாதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். காலநிலை மாற்றம் 3.0 என்ற பெயரில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாள் கருத்தரங்கு தமிழக அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பங்கேற்ற தமிழ்நாடு காலநிலை ஆளுமை குழுவின் உறுப்பினரும் அறிவியலாளருமான சௌமியா சுவாமிநாதன், வெப்பத்தாக்கம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு அதிகம் வேண்டும் எனவும், பூமத்திய ரேகைக்கு அருகில் தமிழகம் இருப்பதால் அதிகளவிலான ஈரப்பதமும் அதிகளவிலான வெயிலும் ஏற்படுகிறது. இதனால் உடல் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறினார். ஹீட் வேவ்னா என்ன? ஒரு வெதர் டிபார்ட்மெண்ட் IMD மூலமா அவங்க ஹீட் வேவ் வரப்போகுது அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணினா என்னெல்லாம் நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். இப்போ சில பேர் வெளியில் வெயிலில் வேலை பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அதுக்கு டைமிங் மாற்றலாம். இப்போ காலங்காத்தால போயிட்டு ஒரு 12 மணிக்குள்ளே நம்ம உள்ளே வந்துடணும். ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ பார்த்தீங்களான்னா நிறைய இடத்துல ஜனங்களோட வீடுகள் அப்ரோப்ரியேட்டாக இல்லை. இப்போ டின் ரூஃப் போட்டு நிறையா குடிசைகளில் ஜனங்க இருக்காங்க. கண்டிப்பாக அந்த டின் ரூஃப் இருந்ததுன்னா உள்ள டெம்பரேச்சர் வெளியில் டெம்பரேச்சரை விட இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே இருங்கன்னா அது அவங்களுக்கு சரி வராது. ஸோ அவங்களுக்கு வேற ஒரு இடம் வேணும். அரசு மூலமாக என்ன பண்ணலாம்னா, கூலிங் சென்டர்ஸ் இடத்த ஒரு ஏரியாவுக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இப்போ சில பேர் வெளியில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு கேராக இருக்குது, இல்லை அவங்களுக்கு தலை சுத்துறது, ஜுரம் வரா மாதிரி இருக்குது, வாந்தி வருது அப்படின்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட அது ஆரம்பிக்கிறது அறிகுறிகள். அந்த அறிகுறிகள் இருந்தோடனே அவங்க ஒரு கூலிங் சென்டரில் போய் சேர்ந்துக்கணும். டெம்பரேச்சர், உடம்போட டெம்பரேச்சர் உடனே குறைக்கணும். தண்ணி நிறைய, ஐஸ் தண்ணி நிறையா குடிக்கணும். அந்த மாதிரி ஜனங்களுக்கு ஒரு 4-5 விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, வெளியில் அவுட்டோர் ஒர்க்கு, அதுக்கெல்லாம் லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக அவங்க டைமிங்ஸ் மாற்றணும். வெப்பத்தாக்கம் குறித்த விழிப்புணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதிலும் தனி மனிதர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். கடல் குறித்த விழிப்புணர்வும் மக்களுக்கு அவசியம் தேவை என்று கூறுகிறார் நீரியல் நிபுணர் ஜனகராஜன். உலகிலேயே அதிக வெப்பமான கடல் இந்திய பெருங்கடல். இதனால் அடிக்கடி புயல் பாதிக்கும் மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது. இதற்கு ஏற்றாற்போல் கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கூறுகிறார். பெரிய பெரிய ப்ரோக்ராம் கொண்டு வந்தாலும் ஒரு தனி மனிதனுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லைன்னா அவனால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ அதை இனிமேல் ஒரு கடந்து போகிற விஷயம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியும், சமீப காலங்களில் குறுகிய காலத்தில் மிக அதிகமான மழை. இப்போ இது என்னென்ன தெரியாது. இப்போ நம்ம நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெள்ளம் வந்துடுச்சு, இல்லை வறட்சி வந்துடுச்சு. தப்பு இல்லை. இது எதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை. ஒரு 24 மணி நேரத்தில் நமக்கு ரொம்ப சாதாரணமாக 150 மில்லிமீட்டர் மழை, 200 மில்லிமீட்டர் மழை, அது அந்த. ஸோ இதை அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெப்பம். அந்த வெப்பம் வரும்போது அதனுடைய இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் ரொம்ப அதிகமாகும். இல்லை வெப்பம் அதிகமாகிடுச்சு உடனே ஏசி போடு, ஃபேனை போடு, அதை போடு, இதை போடு, இல்லை உடனே அது தகுந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் பண்ணுறோம் அந்த அளவுக்கு CO2 எமிஷன். ஸோ இட் ஹஸ் காட் அ மல்டிப்ளையர் எஃபெக்ட், ஆக்சலரேட்டிங் எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்காக தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை டீல் பண்ணி எந்த அளவுக்கு இதை கண்டெயின் பண்ணி அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். வெப்பமயமாதலை குறைக்க அனைத்து அரசுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வல்லுநர்கள் வலியுறுத்துகிறார்கள். இதனால் பள்ளிகள், கல்லூரிகள், நிறுவனங்கள் என அனைத்து மட்டங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வல்லுநர்கள் வலியுறுத்துகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் ரமேஷ்.